Tuesday, in today's Gospel, let your light shine before others. Matthew chapter 5, verse 16. If you are ever at rights with God, it is not because of anything we have done, but because of God's goodness and mercy. Success stories are nearly always riddled with ambiguity and hidden compromises. They are the ego's work. The only success story that holds any interest for us is that of Jesus, and he was a failure. On the level of ordinary wisdom, yes, he failed. He saved others, but he cannot save himself. The onlooker said as he died. The tremendous failure is the revelation of God in human terms. It is fatal to have the wrong kind of strength. Such people will never be the salt of the earth. They may well set the world on fire, but they will never be the light of the world. Let your light shine before others so that they may give glory to your Father in heaven. வானம் திறந்தது, வரங்களின் ஆவி இறங்கியதே. பூமி குளிர்ந்தது இயேசுவின் திருமுழு கலைகளிலே. வானம் திறந்தது, வரங்களின் ஆவி இறங்கியதே. பூமி குளிர்ந்தது இயேசுவின் திருமுழு கலைகளிலே. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து எனும் ஞான ஒளி. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து எனும் ஞான ஒளி. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். இதை அறிந்து கொள்ளுங்கள், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். Alleluia, 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 alleluia. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டில் மீதே வைப்பார்கள். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
Your light must shine before people. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, a candle loses nothing by lighting another candle. ஜேம்ஸ் கெல்லர். மற்றொரு மெழுகுதிரியை ஒளியூட்டுவதால் எரியும் மெழுகுதிரி குறைவுபடுவதில்லை. இதைத்தான் பாஸ்கா இரவு அன்று நாம் ஜெபிக்கிறோம், செயல்படுத்துகிறோம். பாஸ்கா திரியிலிருந்து நாம் ஏற்றிக்கொள்ளுகின்ற மெழுகுதிரியினால் பாஸ்கா திரியினுடைய ஒளி குறைவுபடுவது இல்லை. As Christians, we must always remember that the teachings of Jesus must be reflected in all that we do in our life. கிறிஸ்துவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு வாழ்வில் அவைகளை பிரதிபலிக்க வேண்டும். எந்த போதனைகளை நாம் கேட்டு விசுவாச பிரகடனமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகின்றோமோ, அதை எரியும் திரியோடு பாஸ்கா இரவு புதுப்பிக்கின்றோமோ, அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரவாதிகளிடம் போகின்ற கிறிஸ்துவர்கள் உண்டு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது 10 கட்டளை. அது எல்லோருக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமென்று அல்ல. ஆனால் இன்றும் கோர்ட்டில் பொய் சாட்சி தங்களுடைய குடும்பத்தினருக்கு எதிராக சொல்லி கேஸ் நடைபெறுவதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற நபர்களில் ஒருவர் உண்டு. தன்னுடைய சொந்த குடும்பம் எதிராக பொய் சாட்சி. இவைகள் எல்லாம் சான்று பகர்வது அல்ல, எதிர் சான்று. Our life must be like the salt and light to work for the liberation of this broken world and wounded world. உப்பை போலும் ஒளியை போலும் நம் வாழ்வு உடைபட்ட உலகை, காயப்பட்ட உலகை விடுவிக்கும் பணியாக அமைய வேண்டும். உப்பு எவ்வாறு சுவை ஊட்டுகிறதோ, ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் இருக்காதோ, அதுபோன்று கிறிஸ்துவின் அருளை பெற்ற நாம் உப்பை போல சுவை ஊட்டுபவர்களாக, சுமைகளை குறைப்பவர்களாக, பிறருக்கு ஒளியை காட்டுபவர்களாக இந்த உடைபட்ட உலகம், பல வகையால் இந்த உலகம் உடைபட்டிருக்கிறது. பொறாமையினால், காய்மகாரத்தினால், அல்லது பல வகையான தேவைகளை முன்னிட்டு தங்களுக்கு சாதகமாக இவைகள் அமைய வேண்டும். பதவி, பட்டம், பணம், காசு, பெருமை என்கின்ற வகையில் உடைபட்ட உலகை, காயப்பட்ட உலகை, சொந்த குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி, இப்படிப்பட்ட காயப்பட்ட உலகை விடுவிக்கும் பணியாக அமைய வேண்டும். த லிபரேட்டிங் ஃபோர்ஸ் என்கின்ற வகையில். எனவே let us pray that we may reclaim our true identity as God's children and help others in their journey towards a fuller life, towards an abundant life. Reclaim our true identity. Reclaim என்றால் மறுபடியும் அதை சுதந்திரித்துக் கொள்வது. மலாக்கா என்ற இடத்திலே அந்த நிலத்தை கடலிலிருந்து மறுபடியும் நிலப்பரப்பை விஸ்தீரணம் செய்திருக்கிறார்கள். நம் பாண்டிச்சேரியில் கூட கொஞ்சம் செய்திருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் அலையானது அடித்து அந்த கல்லையும் மண்ணையும் அகற்றி விடுகிறது. அரசு மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ரீக்ளைமிங் த லேண்ட் என்று சொல்லுவார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில கடவுளின் மக்கள் என்ற உண்மை அடையாளத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும், புனித பேதுரு சொல்வதை போல, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம். இந்த பெருமையை இழந்து நிற்கின்ற நாம் மறுபடியும் அந்த கடவுளின் மக்கள் என்ற உண்மை
அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவும் நம் நிறைவாழ்வு பயணத்தில் பிறருக்கும் உதவி முழுமையான வாழ்வை பெற, நிறைவான வாழ்வை பெற கைகோர்த்து பயணமாவோம். ஆக ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கும் பொழுது அவன் பிறருக்கும் நல்லதை கொடுத்து அந்த நல்லவைகளுக்கு இட்டு செல்வான். பொல்லாதவனும் அப்படித்தான், தீயவனும். பார்த்தீர்களா, கும்பல் கும்பலாக அராஜகம், கும்பல் கும்பலாக அநீதி, தடியெடுத்தவன் தண்டல்காரனை போல செயல்படுவது, இது பொல்லாதவன். ஆக இந்த முழுமையான நிறைவான வாழ்வை பெற நாம் நல்லவைகளோடு கைகோர்த்து பயணமாக வேண்டும். It is better to give than to receive. Give God's word to a spiritually starving world. பெறுவதை விட கொடுப்பதே மேலானது. ஆன்மீக பசியால் தவித்திடும் உலகிற்கு வாழ்வளிக்கும் வார்த்தையை கொடுப்போம். ஒரு குருவானவர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கின்ற ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து போட்டோம். இந்த இடத்தில் சொல்லப்படுவது ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்விங் வேர்ல்ட். ஆன்மீக பசியால் வாடுகின்றவர்களுக்கு கொடுப்பது எது? பணமோ காசோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. பெறுவதை விட கொடுப்பதே மேலானது. ஆன்மீக பசியால் தவித்திடும் உலகிற்கு வாழ்வளிக்கும் வார்த்தையை கொடுப்போம். இந்த உலகமானது ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்விங், ஆன்மீக பசியால் இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை ஆராய்ச்சி செய்தார்கள். 5ஆம் வகுப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய கேரக்டர், அந்த வாழ்வு எதை பற்றி இருக்கிறது? பிள்ளைகள் எல்லாம் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், லவ், அஃபேர், இப்படி என்று ஃப்ளையிங் கிஸ் என்று காதல் கடிதங்கள் என்று 5ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே. இதை ஆன்மீக அறிவாளிகள், ஆன்மீகத்தில் இன்னும் தாக்கமுள்ளவர்கள், நீங்கள் என்ன நல்லது செய்கிறீர்கள்? இந்த டெலிவிஷன் உலகத்திலே டெலிவிஷனை திறந்தா எத்தனை சேனல் இருக்குது? இப்போலாம் 400 சேனல் இருக்குது. 400 சேனலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கிறது. அந்த 400 சேனலில் ஆன்மீகத்தை தரக்கூடியது எது? இப்பொழுது 8 வருடத்துக்கு முன்னால் ஒன்றுமில்லை. நீ என்ன செய்கிறாய்? நான் என்ன பண்றது? இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதனுடைய அடிப்படையிலே அன்பொழி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகம் எங்கும் 5:30 மணிக்கு தொலைக்காட்சியில் இருந்தார்கள். நான் முதலில் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, பூசையை யாரு பார்ப்பா? பூசையை போய் டிவியில் போட்டால் யாராவது பார்ப்பாங்களா? சொன்னது யாரு? குருக்கள். ஆனால் 5:30 மணிக்கு மக்கள் ஆர்வத்தோடு டிவி பெட்டியை திறந்து கொண்டு, ஆகவே என்னால் என்ன முடியும் என்பதை கொடுக்கும் பொழுது 5:30 மணியா, இதோ நாங்கள் விழித்திருந்து காத்திருந்து ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு இருக்கிறோம் என்று வீடுகள் தோறும் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகுதான், ஓ, இதுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குதா என்று சொல்லித்தான் அடுத்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆரம்பமான. ஆன்மீக பசியால் வாடுபவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நாட் ஓன்லி டு பி ஃபெட் but also to feed. நாம் உண்பது மட்டுமல்ல, பிறருக்கு உணவளித்தலும் வேண்டும். நாம் மட்டும் சாப்பிட்டால் போதாது, நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இலவசமாக பெற்றுக்கொண்டோம், அதை இலவசமாக பிறருக்கு கொடுப்போம். நம்முடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது? வெளிநாட்டிலிருந்து வந்த வேத போதக குருக்கள். இதோ இந்த பங்கிலே 323 ஆண்டுகள் யாரிடமிருந்து பெற்றோம்? எத்தனை வேத போதக குருக்கள் தங்களுடைய வியர்வையை சிந்தி, இரத்தத்தை சிந்தி மக்களை இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க, ஸ்பிரிச்சுவலி ஹங்க்ரி என்ற மக்களுக்கு கொடுத்தது. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கோதுமை வேணும் இருக்குதா, எங்களுக்கு எண்ணெய் கொடுப்பியா, பால் பவுடர் கொடுப்பியா, காசு கொடுப்பியா, ஏதாவது வேலை வாங்கி தருவியா, பிள்ளைகளை போர்டிங்கில் சேர்ப்பியா, அப்போ நீ நல்ல பங்கு சாமியார், இல்லையா நீ சும்மா என்ற உலக எண்ணங்களில் இருக்கின்றவர்கள்தான் அதிகம். ஆனால் ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாணியும் பணியும். ஓ மை காட், யூ மேட் மீ ஹூ ஐ ஆம், ஃபார் பெட்டர்
or for worse. Help me to be the person you want me to be, so that people can see your hand at work in my life. என் ஆண்டவரே, நீர் எம்மை படைத்தது நானாக நல்லவனாகவோ பொல்லாதவனாகவோ இருக்க நீர் விரும்புவது போல் நான் இருக்கச் செய்யும். அதனால் எம் வாழ்வில் கரம் எம்மில் செயல்படுவதை பிறர் காணச் செய்யும். நான் நல்லவனோ பொல்லாதவனோ என்பது என்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுவது. ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இத்தகைய எண்ணத்துடன் முழந்தாளிட்டு ஜெபிப்போம். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.